Hi friends, happy new year. இந்த வருஷம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு வந்து எடுக்க போகிற வீடியோ வந்து இந்த இயர்லி பட்ஜெட் பற்றினது. ஸோ இந்த வீடியோ வைக்கிறதுனால தான் பட்ஜெட் பற்றி பேசுறதுனால தான் நாங்கள் பேர் சேர்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஸோ இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இயர்லி பட்ஜெட் போட்டதுக்கு ரீசன் வந்து ஆல்ரெடி வந்து மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நார்மலாக ஒரு மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சேலரி வந்துருக்கும். ஸோ பட்ஜெட் கூட எல்லாருமே உட்காந்துருக்கும். ஸோ அது இந்த மந்த்துக்குரிய பட்ஜெட் மட்டும் போடாமல் இந்த ஹோல் இயர்க்கே அந்த பட்ஜெட்டை போட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய விஷயத்துல ஈஸியாக இருக்கும். சேவிங்ஸு, உங்களோட கோல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கோல்ஸ் மீட் பண்ணுறதுக்கு எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த பட்ஜெட் போட ஆரம்பிச்சேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இயர் ஸ்டார்ட் ஆன உடனே நியூ இயர் ஆரம்பிச்சுன்னா எல்லாரோட மைண்ட்லேயுமே ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ரெசல்யூஷன் இருக்கணும், என்ன கோல்ஸ் எடுத்திருக்கோம், இந்த இயர்க்குள்ள ஏதாவது கம்ப்ளீட் பண்ணணும், அந்த மாதிரி நினச்சிருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஃபினான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எந்த ஒரு கோல் எடுத்திருந்தாலும் சரி, அது ஃபினான்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம இயர்லி பட்ஜெட்டில் இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த கோலை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காகவும் தான் நான் வந்து இன்னைக்கு இயர்லி பட்ஜெட் வீடியோ போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு இந்த பட்ஜெட்டை வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது மாதிரி நீங்களும் ஓனாக வந்து உங்களுக்கு எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் போட்டாலும் சரி, இல்லை ஒரு நோட் புக்கில் எழுதினாலும் சரி, பட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் இப்போ கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உங்களோட இயர்லி பட்ஜெட் ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த இயரே வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் விஷயத்தில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் போகும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸல் ஷீட்டு. இந்த இயர்லி பட்ஜெட் 2020 நான் போட்டிருக்க எக்ஸல் ஷீட்டு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக 50,000 சேலரி வாங்குறவங்க எப்படி வந்து பட்ஜெட் போடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து இந்த பட்ஜெட் நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு கேட்டகரி இன்கம், சேவிங்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு தனித்தனி கேட்டகரியும் எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி நீங்கள் அதை வந்து இயர்லி பட்ஜெட்டாக போடும்போது எப்படி யூஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது வந்து இன்கம். ஸோ இன்கம்ல வந்து 2 பேருமே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 2 பேர் இன்கம் ஆட் பண்ணுங்க. அண்ட் 2 பேருக்கும் ஓட்டி வர்றது, இல்லை அந்த சைடில் ஏதாவது நீங்கள் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து ரெண்ட் வருது, ஸோ அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு இதான் வந்து உங்களோட சேலரி அப்படின்னு தெரியுற விஷயங்களை ஃபர்ஸ்ட் எடுங்க. இந்த மாதிரி சைடில் ஏதாவது சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ சேலரி வரும், எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் வந்து எவ்வளோ மணி வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து இப்போதைக்கு எம்டியாகவே வச்சுக்கோங்க. பிகாஸ் அந்த இடத்துலயே மணி போட்டு நீங்கள் ஒரு அசம்ஷனில் ஒரு மணி போட்டு நீங்கள் பட்ஜெட் போட்டீங்க அப்படின்னா அதோட கம்மியாக வரும்போது உங்கள் பட்ஜெட் ரொம்ப ஸ்டாக் ஆகும். ஸோ அதனால அந்த எக்ஸ்ட்ரா வர மணியை வந்து நீங்கள் சேவிங்ஸ் டேரெக்டாக மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களோட கான்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு இதான் சேலரி அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியுற அமௌண்ட்ஸ் மட்டும் வச்சு பட்ஜெட் போடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு பட்ஜெட்டும் ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா மணி வரதை நீங்கள் சேவிங்ஸ்லையும் போட முடியும். ஸோ இப்போ வந்து இன்கம் பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்க்குறது சேவிங்ஸ். ஸோ எந்த ஒரு பட்ஜெட் போட்டிங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் உங்களோட இன்கம் தெரிஞ்ச உடனே சேவிங்ஸை பற்றி யோசிங்க. ஏன்னா சேவிங்ஸில் நீங்கள் மணி ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னா தான் மிச்சம் இருக்கிற மணி வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸ்பென்சஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம பேசிக்காக சேலரிலையோ லைஃப்லேயே நம்ம அதிகமாக செலவழிக்கிற விஷயம் வந்து ஒன்று மெடிக்கலாக இருக்கும், இல்லைன்னா ஸ்டடீஸ்க்காக இருக்கும், குழந்தைங்களோட ஸ்டடீஸ்க்காக இருக்கும். ஸோ இது ரெண்டுக்குமே வந்து எந்த ஒரு லைஃப் நம்ம லைஃப்ல என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் சரி அதுக்கு மணி இருக்கணும் அப்படின்னா இப்பவே சேவ் பண்ண ஆரம்பிக்கிறது தான் பெஸ்ட். ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா பேசிக்காக எல்லாருமே ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஆஃபீஸ்லேயே இப்போ கிளைம் பண்ணுறதுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு. பட் அதில் வந்து எல்லா இதுலேயுமே வந்து ஃபுல் ஃபேமிலிக்கும் கவர் ஆகாது. உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃப்க்கோ, குழந்தைங்களுக்கோ அண்ட் உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கவர் ஆகிறது கஷ்டம். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை விட்டுட்டு மிச்சம் எல்லாருக்குமே வந்து தனியாக ஒரு ப்ரைவேட்டாக நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறது தான் பெஸ்ட். ஸோ அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்லையும் வந்து உங்களுக்கு மணி கிளைம் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். அண்ட் அந்த மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறீங்க அப்படின்னா அது மோஸ்ட்லி வந்து இயர்லி ஃபர்ஸ்ட் ஜான்ல தான் வந்து கெட்டுற மாதிரி வரும். ஸோ ஜான்ல கட்டும்போது நீங்கள் இப்போ உங்களுக்கு கஷ்டம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜான்ல வந்து ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த மந்த் சேலரியிலேருந்து இந்த பல்கான அமௌண்ட் எடுக்கிறது கஷ்டம். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ ஒரு இயருக்கு வந்து ஒரு 10,000 ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு 10,000 rupees நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 10,000 rupees இந்த மந்த்லேருந்தே நீங்கள் வந்து 10,000 போட்டு நீங்கள் மந்த்லி அந்த மணி எடுத்து தனியாக சேவ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் கட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் இன்சூரன்ஸை வந்து பிரிக்கலாம். நார்மலாக வேறு எந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி குவார்டர்லி பே பண்ணுவோம், சிலது ஆஃப் இயர்லியாக பே பண்ணுவோம், இல்லை சிலது இயர்லி பே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி குவார்டர்லி பே பண்ணும்போது சரி ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் 3,000 எடுக்கிறது கஷ்டம். அதே இது ஒவ்வொரு மந்த்தும் 1,000 எடுக்கிறது ஈஸி. ஸோ 1,000 rupees எடுத்து தனியாக ஒரு இடத்துல ஒரு பர்ஸில் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் அந்த மந்த் அந்த குவார்டர்லி கட்டும்போது இந்த 3 monthsக்கு நீங்கள் 1,000 உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும், 3,000 கையில் இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்து கட்டும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸையும் வந்து இயர்லியாக பிரித்து வச்சுக்கோங்க. ஸோ மிச்ச இன்சூரன்ஸ் பற்றி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ இந்த வீடியோவை ஃபர்தராக கன்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இன்சூரன்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன். பட் நானும் ஹஸ்பண்டோ யாருமே வந்து இந்த இன்சூரன்ஸில் பிஸ்னஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் நாங்கள் இன்சூரன்ஸ் சம்மந்தமான எதுலேயுமே நாங்கள் இல்லை.
ஸோ நாங்கள் எதுக்கும் பார்ஷாலிட்டி பார்த்தோ இல்லை சொந்த லாபத்துக்காகவோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல. இது நாங்கள் 4 இயர்ஸாக நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்த்ததில் இது எங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுன விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். ஸோ இதில் இருக்கிற ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை பற்றின சம்மந்தமான ஆட்கள் கிட்ட கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டு ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் புதுசாக ஆரம்பிங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குழந்தைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ரெண்டுக்குமே தனித்தனி ஸ்கீமாக இருக்குது. பொண்ணுங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொன்மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தையுடைய எஜுகேஷனும் கவர் ஆகும், ப்ளஸ் வந்து நம்ம குழந்தையுடைய மேரேஜும் கவர் ஆக மாதிரி இருக்குது பொன் குழந்தைகளுக்கு. இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நோ ஏஜ் லிமிட். குழந்தை பிறந்த உடனே நம்ம பே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? கார்டியனாக நம்ம பேரை போட்டு குழந்தை பிறந்தோடனே நம்ம பே பண்ண ஆரம்பிச்சிடலாம். மினிமம் லிமிட்னு பார்த்தீங்க அப்படின்னா பெர் இயருக்கே 500 தான். ஸோ இது இந்த திட்டத்துடைய மெயின் அட்வான்டேஜே இதுதான். பெர் இயர்க்கே 500 தான் கொடுக்குறாங்க. இது வந்து 12 டைம்ஸ் நம்ம பிரிச்சுக்கலாம். மந்த்லி கட்டலாம். இந்த மந்த்லி எனக்கு 500 கிடைக்குது, நெக்ஸ்ட் மந்த் எனக்கு 500 கிடைக்கலன்னா விட்டுடலாம். ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் பெர் இயருக்கு 500 அது என்ட்ரி வந்துருக்கணும், அவ்வளோதான். அதில் இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 500 பெர் இயருக்கு, மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000 வரைக்கும் நம்ம பே பண்ணிக்கலாம் இந்த திட்டத்தில். அதாவது நம்ம 12 டைம்ஸாக பிரித்து பே பண்ணிக்கலாம். பொன் மகளில் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 8.4%. இந்த டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இயர்லி இந்த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா 8.4% தராங்க. இருக்கிறதுலேயே அது அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற இந்த திட்டம் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 15 இயர்ஸ் கட்டணும். நம்ம கட்டிட்டு அப்படியே விட்டுடலாம். அடுத்த குழந்தையோட 18 அடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது பேர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். 15 இயர்ஸ் கட்டினா போதும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 18 இயர்ஸ் இருக்கும்போது நம்ம குழந்தைய படிப்புக்குன்னு சர்டிஃபிகேட் 18 இயர்ஸ் பர்த் சர்டிஃபிகேட் காமிச்சு நம்ம குழந்தைக்கு படிப்புக்குன்னு அதனுடைய 15% அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையுடைய 21 வயசு இருக்கும்போது நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் காமிச்சு நம்ம மீதி இருக்க 15% எடுத்துக்கலாம். ஸோ மீதி இருக்க 15% இன்ட்ரெஸ்ட் விழுந்துகிட்டே தான் இருக்கும். 50% இன்ட்ரெஸ்ட் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். 21 ஏஜ் வரைக்கும் வந்துட்டே இருக்கும். இன்கேஸ் நம்ம குழந்தைகளுக்கு இடையிலேயே மேரேஜ் ஆகுது அப்படின்னா நம்ம அதையும் மேரேஜ் சர்டிஃபிகேட் காமிச்சு இன்விடேஷன் காமிச்சு எடுத்துக்கலாம். மகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொண்ணுக்கு வந்து 10 வயசு ஆயிருக்கணும். 10 வயசுக்குள்ள இந்த திட்டத்தில் சேர்ந்தே ஆகணும். 10 வயசு மேட்ச் ஆச்சு அப்படின்னா திட்டத்தில் சேர முடியாது. ஸோ குழந்தை பிறந்ததுலேருந்து 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொன் மகன் சேமிப்பு திட்டம். பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொன் மகன் சேமிப்பு திட்டம்னு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஸ்கீம் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட்டே கிடையாது. பொண்ணுக்காக 10 இயர்ஸ் வச்சிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட்டே வச்சிருக்கிறவங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 500 பெர் இயருக்கு வந்து 500 நம்ம அக்கௌண்ட்டில் விழுந்துடணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 15 இயர்ஸ் நம்ம கட்டணும். 15 இயர்ஸ் கட்டணும். மந்த்லி இயர்லி பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் 500 விழுகணும். இது இன்னும் 12 இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1,15,000 வரைக்கும் நம்ம பே பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 80C நம்ம டேக்ஸை பார்த்தீங்கன்னா 80Cல கவர் ஆகுது. ஸோ இது பெர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 8.1% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 15 இயர்ஸ்க்கு கட்டி முடிச்ச உடனே நம்ம அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 இயர்ஸில் நமக்கு குழந்தை படிப்புக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா 50% அமௌண்ட்டை நம்ம குழந்தை படிப்புக்காக நம்ம அமௌண்ட்டை இதில் வந்து எடுத்துக்கலாம். இதுதான் இந்த ஸ்கீம். நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே லாங் டேர்ம் இன்சூரன்ஸ், ஷார்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் 2 இருக்குது. லாங் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் 10 இயர்ஸ் இந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி, மந்த்லி, இயர்லி, ஹாஃப் இயர்லி இந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து லைஃப் இன்சூரன்ஸில் ஷார்ட் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா மணி பேக் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மந்த்லி இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி பே பண்ணிக்கலாம். பே பண்ணிட்டோம் அப்படின்னா 4 இயர்ஸில் நம்ம கட்டின அமௌண்ட்டில் 40% நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ 4 இயர்ஸ் 8 இயர்ஸ் 12 இயர்ஸ் லாஸ்ட்டாக 15 இயர்ஸில் பேலன்ஸ் அமௌண்ட்டும் வந்துடும். ஸோ 4 இயர்ஸ் 4 இயர்ஸ் சொல்கிறோம் நமக்கு திருப்பி ரிட்டர்ன் கிடைக்கிறதுனால நம்ம அதை வச்சு வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறது பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேக்ஸ் எக்ஸம்ஷனில் 80Cல கவர் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா PPF பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் எல்லா நேஷனல்ஸ் பேங்க் எல்லா பேங்க்லையுமே இந்த ஸ்கீம் இருக்குது. இது நான் சொன்ன மாதிரி தான் நம்ம பொன் மகன் சேமிப்பு திட்டம் மாதிரி தான். இதுவும் 15 இயர்ஸ் பே பண்ணணும். ஸோ மினிமம் வந்து மந்த்லி 500. இது வந்து யார் பேரெல்லாம் ஆரம்பிக்கலாம், உங்கள் பேரில், உங்கள் ஒய்ஃப் பேரில், குழந்தை பேரில், யார் பேரெல்லாம் ஆரம்பிக்கலாம். இதுக்கும் நோ ஏஜ் லிமிட்டே கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா மினிமம் 500 நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஸோ 12 இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000 வரைக்கும் நம்ம பே பண்ணிக்கலாம் அந்த ஸ்கீமில்.
இந்த மாதம் எனக்கு 500 இருக்குது, அடுத்த மாதம் எனக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னா கெட்டாம விட்டுடலாம். ஸோ பெர் இயரே நம்ம அக்கௌண்ட்டில் 500 இருந்தால் போதும். இதான் பிபிஎஃப். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையுடைய ஃபியூச்சர் ஸ்டடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுடைய சேவிங்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், பிஎஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக வந்து இருக்கிற இன்னொரு சேவிங்ஸ் வந்து ஷார்ட் டேர்மில் இருக்கிற இன்னொன்று வந்து ஆர்டி இல்லைன்னா எஃப்டி. இப்போ உங்களுக்கு 2 இயர்ஸ்க்குள்ள ஒரு பிளான் இருக்கு, 3 இயர்ஸ்க்குள்ள ஒரு பிளான் இருக்கு, ஒரு வீடு வாங்க போறீங்க, ஒரு லேண்ட் வாங்க போறீங்க, ஒரு கார் வாங்க போறோம், ஒரு 1 இயர்ல இருந்து ஒரு கார் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லையும் நீங்க அந்த இதுக்கும் வந்து நீங்க எஃப்டி அண்ட் ஆர்டி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ எஃப்டியில் வந்து விளையாட்டு தெரிஞ்சிருக்கும். எஃப்டி வந்து நீங்க ஏதாவது ஒரு சரியான அமௌண்ட் உங்க கையில் ஆல்ரெடி இருக்கு, அது வந்து சும்மா பேங்க்ல போட்டு வைக்காம எஃப்டியில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு வட்டி வரும். அதே ஆர்டி வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள நான் இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க பிளான் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு நீங்க ஆர்டி தான் வந்து எனக்கு கேட்டால் ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். ஏன்னா ஆர்டி நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மந்த் அந்த மணியை நீங்க போட்டு தான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. இது லோன் கட்டுற மாதிரி தான், ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்க பேங்க்ல தான் நீங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து இது வந்து கம்பல்சரியா வந்து அந்த 2 இயர்ஸ்ல வந்து நீங்க அதை ரீச் பண்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அது மாதிரி ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஆர்டி இல்லைன்னா எஃப்டி யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கோல்டு இன்வெஸ்ட் பண்றது வந்து எப்பயுமே பெஸ்டான விஷயம் தான். ஸோ உங்களுக்கு 1 இயர்ல இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து கோல்ட் ஸ்கீம் இருக்கு, எந்த ஒரு கடை எடுத்துட்டாலும் கோல்ட் ஸ்கீம் இருக்கு. ஸோ அந்த கோல்ட் ஸ்கீம்ல போய் இந்த 1 இயர்க்கு வந்து நீங்க கோல்ட் ஸ்கீம் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இயர் எண்ட்ல வந்து உங்க கையில் ஆல்ரெடி கோல்டு இருக்க போகுது. ஸோ அது வந்து இன்னும் ஒரு ஃபியூச்சர்ல உங்களுக்கு எங்கேயாவது ஒரு அவசரத்துக்கு செல் பண்றதுக்கோ இல்லை வைக்கிறதுக்கோ யூஸ் ஆகும். ஸோ அதனால கோல்டு வந்து ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிற எல்லாமே வந்து சேவிங்ஸோட ஆப்ஷன்ஸ். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது எல்லாமே வந்து ஒரு 50,000 சேலரி வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரியான சேவிங்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் எப்படி வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து நான் 50,000க்கு போட்டிருக்கிற பட்ஜெட். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இன்கம் காமிச்சிருக்கேன். 50,000 அப்படிங்கிறதுனால 2 பேரோட சேலரியும் 23,000 26,000 போட்டிருக்கேன். அண்ட் ஓடி உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக கண்டிப்பாக வரும் அப்படின்னு தெரியிற ஒரு ஓடி மணி வந்து ஒரு 4,000 சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே வரும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நீங்கள் 4,000 நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா மணியையும் இந்த சைடு ஹஸ்டல்னு போட்டுக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் சைட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வர மணி. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் சேவிங்ஸ்க்கு தனியாக ஒதுக்கி வச்சுருங்க. ஸோ இப்போ இருக்கிற கான்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சது வந்து தான் இப்போ நான் டோட்டல் 50,000 காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த டோட்டல் மணியில் இருந்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸ்க்கு எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மெடிக்கல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் 2 பேத்துக்கு தனித்தனியாக எடுத்திருந்தால் அந்த லைஃப் இன்சூரன்ஸ், கிட்ஸுக்காக நீங்கள் ஒரு சேவிங்ஸோ லைஃப் இன்சூரன்ஸோ எடுத்திருந்தால் அது, அண்ட் பிபிஎஃப், ஆர்டி ஆர் எஃப்டி, கோல்ட் சேவிங்ஸ் அண்ட் கிட்ஸோட ஸ்டடீஸ்க்காக ஒன்று. ஸோ இந்த மாதிரி எல்லா கேட்டகரியும் பிரிச்சிருக்கேன். ஸோ இதில் ஒவ்வொன்றுமே வந்து நான் போட்டிருக்கிற மணி வந்து ஃபஸ்ட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் பே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 10,000 அப்படின்னா 10,000/12 போட்டு 834 rupees நீங்கள் எவ்ரி மந்த்து ஒரு அக்கௌண்ட்டில் தனியாகவோ இல்லை ஒரு பர்ஸ்லையோ தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் வந்து 3 months குவார்ட்டர்லி ஒன்ஸ்க்கு 3,000 கட்டுற மாதிரி இருந்தால் எவ்ரி மந்த்து வந்து ஒரு 1,000 எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த குவார்ட்டர் அந்த கெட்டுற டேட் வரும்போது அந்த மணி எடுத்து நீங்கள் கெட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கிட்ஸோட சேவிங்ஸு, பிபிஎஃப், ஆர்டி அண்ட் எஃப்டி, கோல்ட் சேவிங்ஸ் இது எல்லாமே வந்து அந்த மாதிரி தான். எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். நீங்கள் எத்தனை மந்த்துக்கு ஒர்க்கு நீங்கள் கேட்டாலும் சரி பெர் மந்த்துக்கு எவ்வளோ ஆகுமோ அந்த மணியை வந்து நீங்கள் எவ்ரி மந்த் எடுத்து வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த டைம் கெட்டும்போது அது குவார்ட்டர்லி கட்டுறோம், 3rd மந்த் கட்டுறோம், இல்லை 6th மந்த் கட்டுறோம், இல்லை வருஷத்துக்கு ஒருக்க தான் கட்டுறோனாலும் அது ஈஸியாக இருக்கும். அந்த மந்த்துக்கு நீங்கள் 10,000 எடுக்கிறது கஷ்டம். பட் மாதம் இந்த மாதிரி 834 rupees எடுத்து வைக்கிறது உங்களுக்கு ஈஸி. மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் வச்சு தான் வச்சு எல்லாமே நீங்கள் செய்கிறீங்க. அண்ட் இது போக கிட்ஸோட ஸ்டடீஸ்க்குன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டில் தனியாக எடுத்து வைங்க. அது நீங்கள் பிபிஎஃப் போட்டாலும் சரி, இது வந்து நான் போடுற இந்த கிட்ஸ் ஸ்டடீஸ் வந்து இப்போ உங்கள் குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூலில் எவ்ரி குவார்ட்டர்லி உங்களுக்கு இந்த மணி அப்படி சொல்லி இருக்கும். அதையும் நீங்கள் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் கரெக்டாக அந்த மந்த் எடுக்காமல் இந்த மாதிரி எவ்ரி மந்த் அதை 3 பிரிச்சோ இல்லை 4 பிரிச்சோ நீங்கள் தனியாக எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அங்கே கெட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் தான் இது எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சேவிங்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. எல்லா விதமான சேவிங்ஸையும் நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது சேவிங்ஸ் இருக்குது, இப்போ பேரண்ட்ஸ்க்காக நீங்கள் ஏதாவது ஒரு சேவ் பண்ணுறீங்க, யாருக்காக எந்த ஒரு சேவிங்ஸ் போட்டாலும் சரி அதை வந்து நீங்கள் சேவிங்ஸ் கேட்டகரியில் அனுப்பிடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் சேலரி வாங்கினோடனே ஃபஸ்ட்டு உட்காந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ இல்லை கையில் எடுத்து ரூபா யாருக்காவது கொடுக்கணுமோ எல்லாமே வந்து அந்த சேவிங்ஸ்லேயே எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரிக்குள்ளே வரணும். ஸோ எக்ஸ்பென்சஸ் கேட்டகரியில் நான் இங்கே ஃபஸ்ட்டு வச்சுக்கிறது வந்து லோன் அண்ட் ரெண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது பைக் லோன், கார் லோன் அந்த மாதிரி கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் 2 தனித்தனியாக வைங்க. இல்லை உங்களுக்கு வீடு சொந்த வீடு அதுக்கு நீங்கள் லோன் கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா 2 சேர்த்து ஒரே லோனாக ஒரே அக்கௌண்ட்டாக போட்டுக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு 50,000க்கு நான் போட்டுக்கிறது 20,000 இந்த மாதிரி இந்த சேவிங்ஸ்க்காக போச்சிருக்கேன். லோனுக்கு 8,000 அண்ட் ரெண்ட்டுக்கு வந்து 12,000 போட்டிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து வந்து எலக்ட்ரிசிட்டி, க்ராசரி எந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் சரி 100 ரூபாய் 200 பொருளாக இருந்தாலும் சரி பட்ஜெட் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இல்லை அவ்வளோதானே நம்ம ஏதாவது ஒன்றுலேருந்து எடுத்து கெட்டிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுக்காதீங்க.
ஸோ நீங்கள் வச்சிருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு கேட்டகரி தான். ஸோ இந்த கேட்டகரி எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்க வேண்டிய ஒரு கேட்டகரிஸ். ஸோ க்ராசரி, மில்க் வந்து இந்த ஒரு நாளைக்கு எத்தனை பேக்கெட் வாங்குறீங்களோ அதை வச்சு கால்குலேட் பண்ணி எழுதுங்க. அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி இது எவ்வளோ காய்கறி பழம் எல்லாம் வாங்குறீங்களோ அதை வச்சு எத்தனை வாரம் 4 வாரம் வருதா இல்லை 4.5 வாரம் வருதா அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி எழுதணும். அண்ட் கேஸு, பெட்ரோல், வாட்டர் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த கேட்டகரியை வச்சு உங்களோட ஓன் வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ ஆகுமோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி பாருங்கள். இங்கேயும் அதே கான்செப்ட் தான். இப்போ கேஸ் வந்து நமக்கு 2 மாதத்துக்கு ஒருக்க சிலிண்டர் காலி ஆகும். பட் வந்து அது வந்து 1 மந்த்துக்கு எவ்வளோ ஆகுமோ, ஒரு கேஸ் சிலிண்டர் எவ்வளோ ஆகுமோ அதை 2 மாதத்துக்கு பிரித்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி கேஸ்க்கு காசு எடுத்து கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் எல்லாமே. வாட்ரு, என்டர்டெயின்மெண்ட்டு, கிளாத்ஸு. ஸோ எனக்கு வந்து கிளாத்ஸ் ரொம்ப பிடிக்கும், இல்லை எனக்கு வந்து மேக்கப் ஐட்டம் ரொம்ப பிடிக்கும், நான் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மாதம் வாங்குவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சுருங்க. ஸோ நீங்கள் அந்த பொருள் வாங்கும்போது உங்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங்கும் இருக்காது, அதே மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் துண்டும் இல்லாது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்க்காக உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் லைஃப்பில் எதெல்லாம் வாங்குவீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக எழுதி கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து எங்களோட லைஃப்பில் நாங்கள் வந்து இதெல்லாம் முக்கியமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கிற லிஸ்ட்டு. ஃபஸ்ட் முக்கியமாக நம்ம மிஸ் பண்ணுற விஷயம் வந்து ஹோம் மெயின்டெனன்ஸ். திடீர்னு ஒரு டேப் ஒர்க் ஆகலை, ஒரு பல்ப் ஒர்க் ஆகலை, அந்த மாதிரி எந்த ரீசனுக்குனாலும் சரி அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி பைக் மெயின்டெனன்ஸ், பைக்கு, கார், இந்த மாதிரி எந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலுமே அது உங்களுக்கு லயபிலிட்டி தான். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் செலவு இழுத்துக்கிட்டே தான் இருக்க போகுது. உங்களுக்கு அதுலேருந்து எதுவும் பெருசாக கிடைக்க போகிறது கிடையாது, பட் செலவு இழுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எங்கள் வீட்டில் 2 பைக் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு 1000 ரூபீஸ் எடுத்து வைக்கிறது வந்து சேஃபான விஷயம். எனக்கு அதனால் ஏதாவது ஒர்க் ஆகுது, ஒரு டயர் மாற்றணும், எதுவாக இருந்தாலும் சரி இதுலேருந்து மணி எடுத்துக்க ஈஸியாக இருக்கும். இது போக இல்லை 2 விஷயம் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஒன்று வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது எமர்ஜென்சி. மெடிக்கல் இல்லைனா எமர்ஜென்சி ஏதாவது ஒரு கேட்டகரியில் ஒரு மணி எடுத்து வைங்க. ஏன்னா குழந்தைங்க இருந்தாலும் சரி பெரியவங்க இருந்தாலும் சரி அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. இல்லை நமக்கே ஏதாவது ஒன்றுனா அவசரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், ஒரு கோல்டு எதுக்காக ஒன்று ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ மேக்ஸிமம் அதுக்கே ஒரு 500 ரூபீஸ் ஆகும் ஒன் டைம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால். ஸோ அந்த மணியை வந்து தனியாக எடுத்து வைங்க. ஸோ இந்த இதை வந்து இன்க்ளூட் பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து குழந்தைங்களுக்கான அலவன்ஸ். உங்களுக்கு வந்து குழந்தைங்க வீட்டில் இருக்குங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அலவன்ஸ் எடுத்து வைங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பட்ஜெட் போட்டு இவ்வளோ ரூபான்னு எடுத்து வைங்க. முக்கியமாக ஒரு 5 வயசில் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னால் 5 வயசு ஒரு வயசுக்கு ஒரு 100 ரூபீஸ்னு எடுத்து வச்சாலும் 5 வயசுக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்து வைங்க. அப்படின்னா தான் வெளில எங்கேயா நம்ம ஷாப்பிங் போகும்போது குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா அவங்க அது வேணும் இது வேணும் அடம் பிடிக்கும் போது அவங்களை கண்ட்ரோல் பண்ணவும் முடியும், அட் த சேம் டைம் அவங்கள திருப்திப்படுத்தவும் முடியும். உன்னோட பட்ஜெட் 500 ரூபீஸ், இந்த 500 ரூபாய்க்குள்ளே நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த பொருள் என்ன வேணும் 4 பொருள் எடுத்து காமிக்கிறாங்க அப்படின்னா அதில் எந்த பொருள் வேணும்னு அவங்களுக்கு ப்ரியாரிட்டி தெரியும், அவங்களுக்கு அந்த பொருளை எடுத்துக்க தெரியும். அதே மாதிரி இந்த மணிக்குள்ள தான் இந்த மாதத்தை நம்ம ஓட்டணும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஸோ இந்த நம்ம ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் வச்சுட்டு குழந்தைங்க கத்துறது, கோவப்படுறது, குழந்தைங்க மேலே நம்ம கோவப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இதை அவாய்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து எப்போயுமே வந்து வீட்டில் குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தனியாக ஒரு அலவன்ஸ் வந்து எடுத்து வச்சுருங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து நான் இந்த எக்ஸ்பென்சஸ் கேட்டகரியில் இன்க்ளூட் பண்ணுறது. இன்னும் உங்களோட பர்சனல் லைஃப்பில் நிறைய எக்ஸ்பென்சஸ் தனியாக இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ணி நீங்கள் பட்ஜெட் போடுங்க. ஸோ அஸ் ஆஃப் நவ் நான் இப்போ இதில் போட்டிருக்கிற இந்த கேட்டகரி, இந்த சேவிங்ஸ் எல்லாத்தையும் வச்சு எக்ஸாக்டாக எனக்கு 49,734 ரூபீஸ் வந்திருக்கு. 50,000க்குள்ளே கரெக்டாக நான் முடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட சேலரி எதுவோ அதுக்குள்ளே உங்கள் பட்ஜெட் முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு அது முடியல அப்படின்னு சொன்னால் உங்களோட தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கம்மி பண்ணு. இல்லை எனக்கு இது வந்து இம்பார்ட்டண்ட்டான எக்ஸ்பென்சஸ் பட் என்கிட்ட மணி இல்லை அப்படின்னு சொன்னால் சைடில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வழியில் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து எப்படி மணி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத யோசிங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தான் அந்த இயர்லி பட்ஜெட் வந்து யூஸ் ஆகும். இது வந்து ஜஸ்ட் ஒரு போட்டு வச்சுட்டு ஒரு பேப்பரில் வந்து ஓகே இதான் நாங்கள் எழுதுகிறோம் அப்படிங்கிறதுக்கு இல்லை. நீங்கள் இந்த மந்த் முடிச்சுட்டு திருப்பி அடுத்த மந்த் ஃபஸ்ட் டே வரும்போது நீங்கள் எதில் வந்து உங்களுக்கு மணி அங்கே துண்டு விழுந்துச்சோ, இந்த மந்த் எதில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, எதை வாங்க முடியாமல் நீங்கள் யோசிச்சிங்களோ அதை வந்து அடுத்த மந்த் பட்ஜெட்டில் கொண்டு வர முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஃபுல் ஷீட் வச்சிருக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத பொறுத்து இதை நீங்கள் ஷீட்டில் இன்க்ளூட் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு வந்து கோல் வந்து நான் இந்த இயர்க்குள்ள உள்ள வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன செய்யணும், ஜிம்க்கு போகலாம்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு டயட் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இது ரெண்டுக்குமே வந்து ஒரு மணி வேணும். ஸோ அந்த மணி வந்து இப்போ ஜிம்க்கு போகிறேன் அப்படின்னா என்னோட எவ்வளோ வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஜிம்க்கு ஆகும், இல்லை 1 இயருக்கு நான் பிளான் போடுறேன்னா 6 மந்த்ஸ் பிளான் போடுறேன்னா ஸோ அதுக்கு எவ்வளோ மணி ஆகும், அந்த மணியை நான் எப்படி சேவ் பண்ணலாம், எந்த அக்கௌண்ட்லேருந்து எடுத்து நான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதான் வந்து டைம், இயர் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டான டைம். ஸோ இது இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லைனா சரி, எந்த இயர் நீங்கள் எந்த டைமில் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி அந்த டேட்லேருந்து அந்த மந்த்லேருந்து இந்த வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு ஃபினான்சியலாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெறும் சிங்கிள் பட்ஜெட் நீங்கள் வந்து சிங்கிள் மந்த் பட்ஜெட் போட்டு பழகிருக்கீங்க அப்படின்னா இந்த இயர்லி பட்ஜெட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இயர்லி பட்ஜெட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.